தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் அனைவரையும், தூண்டில் போட்டு மீனை பிடிக்காத அனைவரையும் கூட தூண்டில் லைஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன். விரால் மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டிலில் போட முதல்ல நாம் சின்ன மீனை பிடிக்கணும். அந்த சின்ன மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பரோட்டி மீன், குள்ளக்கண்ட மீன், கோரா மீன் போட்டு கூட பிடிக்கலாம். இந்த மீன்கள்லாம் எதுவுமே கிடைக்காத சமயத்தில் ஜிலேபி மீன் போட்டாலும் விரால் மீன் அடிக்கும். நாம் விரால் மீன் பிடிக்கிறதுக்கான சின்ன மீன்களை தான் இப்போது கொம்பு தூண்டிலில் பிடிச்சின்னு இருக்கோம். இன்றைக்கி பரோட்டி மீன் என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன மீனை தான் இன்றைக்கி விரால் மீனுக்கு இரையாக பயன்படுத்த போகிறோம். இப்போ நாம் விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான சிறிய மீன்களை தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நாம் மிகச்சிறிய முள்ளை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் இந்த மாதிரி சின்ன மீன்களை சுலபமாக பிடிக்க முடியும். 2 பேர் சேர்ந்து கொசுவலை போட்டு பிடிச்சா இந்த மீன்களை ரொம்ப சுலபமாக பிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 4 தூண்டில் போட்டிருக்கோம் விராலுக்கு. ஒன்று வந்து தண்ணி உள்ளே இருக்குது, தக்கா இல்லை, அதனால் அதை காட்ட முடியாது. நாம் மீன் பிடிக்க வந்திருக்கிற லொக்கேஷன் இது தான். இது அழகாக இருக்குங்க இடம். இன்னும் விரால் மீன் எதுவும் அடிக்கலை, அதனால் சும்மா இருக்கிற டைமில் இந்த சின்ன தூண்டில் போட்டு சிறிய மீன்கள் பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஸ்மால் சைஸ் ஜிலேபி, ஸ்மால் சைஸ் பரோட்டி மீன். ஒரு பரோட்டி மீன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விராலுக்கு போட்டு வச்ச தூண்டில் அந்த கட்டையை விரால் உள்ளே வலிச்சிட்டு போயிடுச்சு. நான் வந்து பக்கம் மேலே தெரியவே இல்லை. இப்போ இழுக்கும்போது தெரியும் பாருங்கள். விரால் மாட்டி இருக்கு ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு போன தடவை இந்த மீன் மாட்டுச்சு. இது என்ன மீன் தெரியல. உங்களுக்கு என்ன மீன் தெரிஞ்ச சொல்லுங்கள். செகண்ட் டைம் நமக்கு முதல்ல இப்படி எந்த இடத்துல விரால் அடிச்சதோ
அதே இடத்துலையே மறுபடியும் ஒரு விரால் அடிச்சது. இந்த இடத்துல நமக்கு ஒரு விரால் அடிச்சது. ஆனால் எடுக்கும்போது மீன் மிஸ் ஆகிடுச்சு. மீன் பிடிக்கிறப்ப நமக்கு எல்லா தடவையும் வெற்றி கிடைச்சது தான் என்ன? உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல விரால் அடிக்கிற சத்தமே கேட்க மாட்டேங்குது. எங்கன்னா போனால் விரால் இருக்குதா இல்லையா அப்படின்னு சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் இங்கே விரால் இருக்குது இந்த இடத்துல, ஆனால் விராலே அடிக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் 2 விரால் பிடிச்சாச்சு. இந்த பறவையோட சத்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பிடிச்ச 2 விரால், இது ஒரு 1/4 கிலோ இருக்கும், இது 1 கிலோ இருக்கும். மொத்தம் 2 விரால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.